Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற prose on the rule of the road written by A.G. Gardiner. அந்த rule of the road அப்படின்னா என்ன அர்த்தம்னா சாலை விதி. இதில் வந்துட்டு ஒரு பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா சாலை விதியை மதிக்காமல் நடந்துப்பாங்க. அதுக்கு இந்த A.G. Gardiner அப்படிங்கிறவர் என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னா சாலை விதி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதும் அவங்க பாட்டி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எனக்கு இது என்னோட சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே சுதந்திரம்னா என்ன அப்படிங்கிறதையும் இந்த லெசன் பூரா A.G. Gardiner டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். A stout old lady was walking with her basket down the middle of a street in Petrograd to the great confusion of the traffic and with no small peril to herself. இதில் ஸ்டவுட் ஓல்ட் லேடி அப்படின்னா கனமான ஒரு வயதான பாட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பேஸ்கெட்டை தூக்கிக்கிட்டு எங்கே நடக்கிறாங்கன்னா பெட்ரோகிரேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது வந்துட்டு ரஷ்யாவில் இருக்க ஒரு சிட்டி. ஸோ அங்கே இருக்கிற ஒரு ரோட்டில் அவங்க வந்து நடந்து போயிட்டுருக்குறாங்க. அது வந்து அதுக்கு மக்களுக்குள்ளே வந்துட்டு கன்ஃபியூஷன் ஏற்படுத்துது. டிராஃபிக்கில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன். ஏன்னா டிராஃபிக் போயிட்டுருக்க வழியில் வண்டி போகிற வழியில் வந்துட்டு இவங்க நடந்து போயிட்டுருக்குது. டிராஃபிக்கு கண்டிப்பாக என்ன ஆகும், டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஸோ அவங்க எப்படி நடந்து போயிட்டுருக்காங்கன்னா வித் நோ ஸ்மால் பெரில் டு ஹர் செல்ஃப், அதாவது இதில் எவ்வளோ ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத தெரியாமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதில் நடந்து போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆபத்து அபாயம் இருக்குங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கூட புரியாமல் இவங்க நடந்து போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறாரு. இட் வாஸ் பாயிண்டட் அவுட் டு ஹர் தேட் த பேமெண்ட் வாஸ் த பிளேஸ் ஃபார் பெடஸ்ட்ரியன். இதில் பெடஸ்ட்ரியன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெஹிக்கிள்ஸில் போவாங்கள்ல அவங்க தான். அதாவது ஒரு ஏரியா இருக்கும், அதில் வந்துட்டு வெஹிக்கிள்ஸ் போகும், நமக்கு வாக் பண்ணுறதுக்கு ஒரு ஏரியா இருக்கும், அதில் நம்ம வாக் பண்ணுவோம். ஸோ பெடஸ்ட்ரியன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெஹிக்கிள்ஸ் போகிற இடம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்துட்டு நீங்கள் நடந்து போகிற பகுதி கிடையாதுங்க, இந்த வந்துட்டு வெஹிக்கிள் போகிற பகுதி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லப்படுது. பட் ஷீ ரிப்ளைட், ஐ எம் கோயிங் டு வாக் வேர் ஐ லைக், வி ஹவ் காட் லிபர்ட்டி நவ். அதுக்கு அவங்க என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னா என் இஷ்டம், நான் எங்கே வேணால் நடப்பேன், நமக்கு தான் இப்போ சுதந்திரம் இருக்குல்ல, நான் எங்கே வேணால் நடப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த பாட்டி சொல்கிறாங்க. It did not occur to the dear old lady that if liberty entitled the pedestrian to walk down the middle of the road, then the end of such liberty would be universal chaos. அந்த ஓல்டு லேடிக்கு என்ன புரியலை, அவங்களுக்கு என்ன விளங்கலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா லிபர்ட்டி அப்படிங்கிறது பெடஸ்ட்ரியன்ஸ் போகிற ஏரியாவில் நம்ம நடந்து போகிறது, அதாவது நடு ரோட்டில் நம்ம நடந்து போகிறது வந்துட்டு ஒரு லிபர்ட்டியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துட்டு அவங்களுக்கு புரியலை. அது ஒரு லிபர்ட்டியா இல்லையான்றது அவங்களுக்கு புரியலை. தென் த எண்ட் ஆஃப் த சர்ச் லிபர்ட்டி வுட் பி யூனிவர்சல் கேயோஸ். இது எங்கே கொண்டு போய்விடும்னா இந்த உலகத்தில் நிறைய ஒரு பிரச்சனை, அதாவது யூனிவர்சல் அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து அப்படி சொல்லுவாங்க. யூனிவர்ஸ் அப்படிங்கிறது ஹோல் வேர்ல்டுமே நான் இஷ்டத்துக்கு எங்கே வேணால் போவேன் அப்படிங்கிறப்போ அங்கே ஒரு பெரிய கேயோஸ்னால் வந்துட்டு என்ன அர்த்தம்னா ஒரு குழப்பம். ஸோ இந்த லிபர்ட்டி வந்துட்டு ஒரு பெருங்குழப்பத்தையே உண்டாக்கக்கூடிய ஒரு லிபர்ட்டி அப்படின்னு சொல்கிறாரு. எவ்ரிபடி வுட் பி கெட்டிங் இன் எவ்ரிபடி எல்ஸ் வே அண்ட் நோபடி வுட் கெட் எவ்ரிவேர். ஸோ எல்லாரும் வந்துட்டு எல்லாரோட வழியிலையும் போனால் யாருமே எங்கேயும் போய் சேர முடியாது அப்படிங்கிறார். எவ்ரிபடி வுட் பி கெட்டிங் இன் எவ்ரிபடி எல்ஸஸ் வே அண்ட் நோபடி வுட் கெட் எனிவேர். நான் இஷ்டத்துக்கு நடப்பேன் அப்படின்னு நம்ம இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருந்தால் அந்த வெஹிக்கிள்ஸில் வரவங்களால அவங்க போய் சேர வேண்டிய ஏரியாவுக்கு போக முடியாது. ஸோ நான் இஷ்டத்துக்கு நான் வண்டி ஓட்டுவேன் அப்படின்னு ஓட்டினா ஆக்சிடென்ட் தானே ஆகும். ஸோ நம்ம வந்துட்டு போட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், யாருமே வந்துட்டு அந்த வழியில் போய் சேர முடியாது அப்படிங்கிறாரு. இண்டிவிஜுவல் லிபர்ட்டி would have become social anarchy. ஸோ அந்த இண்டிவிஜுவல் லிபர்ட்டி அப்படின்னா தனி மனித சுதந்திரம் அப்படிங்கிறது என்னவாயிடுச்சு அப்படின்னா சோஷியல் அனார்கி அப்படின்னா என்ன அர்த்தம்னா எந்த ரூல்ஸையும் நம்ம மதிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறது. அனார்கி அப்படின்னா ஆக்சுவலி என்ன அர்த்தம்னா எந்த அரசுமே இல்லாமல் இருக்கிற ஒரு ஊருக்கு பேர் தான் வந்துட்டு அனார்கின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே என்ன அர்த்தம்னா இந்த தனி மனித சுதந்திரம் அப்படிங்கிறது எந்த ரூல்ஸையுமே நம்ம மதிக்க அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. There is a danger of the world getting liberty drunk in these days like the old lady with the basket. ஸோ இப்போ பெரிய பேராபத்தை என்ன இருக்குன்னா லிபர்ட்டி ட்ரிங்க். இப்போ நம்ம லிபர்ட்டி ட்ரிங்க்னா அவர் வந்துட்டு லிபர்ட்டி ட்ரிங்க்னு சொல்லலை, லிபர்ட்டி ட்ரங்க் அப்படின்னு சொல்லலை. அதாவது சுதந்திர போதை அப்படின்ற ஒரு அர்த்தம். சுதந்திர போதையில் வந்துட்டு நம்ம சுற்றிட்டு இருக்கிறோம். இந்த ஓல்டு லேடி மாதிரி இந்த பேஸ்கெட் வச்சு சுற்றிட்டு இருக்காங்களா, இந்த ஓல்டு லேடி மாதிரி சுதந்திர போதையில் நம்ம சுற்றிட்டு இருக்கோம். அது எதுக்கு வழிவகுக்குதுன்னா இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய பேராபத்துக்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்கிறாரு.
and it is just as well to remind ourselves of what the rule of road means. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நமக்குள்ளே நம்ம ஞாபகப்படுத்திக்கணும் ரோட் ரூல்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நமக்குள்ளே நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். லிபர்ட்டின்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு வாழ முடியாது அப்படிங்கிறாரு. இட் மீன்ஸ் தட் இன் ஆர்டர் தட் the liberty of all may preserve, the liberty of everybody must be curtailed. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ப்ரிசர்வ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மெயின்டைன் பண்ணுறது. ஒரு விஷயத்த இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸை இது பண்ணி அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க, அதுதான் வந்துட்டு ப்ரிசர்வ். கர்டைல்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் கர்டைல். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இட் மீன்ஸ் தட் இஸ் இன் ஆர்டர் that the liberty of all may be preserved. ஸோ நம்ம இப்படி நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலமாக என்ன பண்ணுதுன்னா, எல்லாரோட சுதந்திரமும் என்ன பண்ணுது, மெயின்டைன் பண்ணப்படுது. இப்போது அவங்க வழியில் நடந்து போயிட்டு இருந்தாங்கன்னா எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லாரோட சுதந்திரமும் பாதுகாக்கப்படுது. அதே மாதிரி தனி மனித சுதந்திரம் மட்டும் கிடையாது, எல்லாரோட சுதந்திரமும் என்ன செய்யப்படணும்னா இம்போஸ் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம சுதந்திரமாக இருந்தால் மட்டும் போதாதுன்னு நினைக்கக்கூடாது, மற்றவங்களும் சுதந்திரமாக இருக்கணும்னு தான் நினைக்கணும். அதான் சொல்கிறது, லிபர்ட்டிஸ் ஆஃப் எவ்ரிபடி மஸ்ட் பி கர்டைல்டு. இதில் கர்டைல்னா இம்போஸ் த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன், அதாவது ஒருத்தவங்க மேலே இதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மேலேயும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறது. அப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறப்ப தான் சோஷியல் லிபர்ட்டி, அதாவது சோஷியல் லிபர்ட்டினா சமுதாய சுதந்திரம்னு ஒன்று இருக்குது. சுயமனித சுதந்திரத்துக்காக சமுதாய சுதந்திரத்தை நம்ம வந்துட்டு இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான், ஃபாலோ பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இவரோட ஐடியா. And the policeman say at Piccadilly Circus, step into the middle of the road and put out his hand. He is the symbol not of tyranny but of liberty. இல்லை பிக்கடெல்லி சர்க்கஸ் அப்படின்னா என்னத்தனா, சர்க்கஸ் கிடையாது. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, யூகேல வந்துட்டு இது ஒரு ஃப்ரேஸாக யூஸ் பண்ணுவாங்க. பிக்கடெல்லி சர்க்கஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிறைய பேர் பிஸியாக இருப்பாங்க ஒரு இடத்துல, ஒரு பிளேஸோ ஒரு சுச்சுவேஷனோ வந்துட்டு ஒரு இடத்துல பிஸியாக வந்து நடந்துக்கிட்டே இருக்கும்ல. இப்போ நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா, இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறோன்னா, மை ஆஃபீஸ் இஸ் த பிக்கடெல்லி சர்க்கஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்கே எப்போயுமே டக்குன்னு ஏதாவது வேலை நடந்துகிட்டே இருக்கும், பிஸியாகவே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரேஸ் தான் இது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஏரியா தான் எதுனா டிராஃபிக் உரிய ஏரியாவும். ஸோ அந்த ஏரியாவில் வந்துட்டு டிராஃபிக் போலீஸ்மேன் வந்துட்டு மிடில் ஆஃப் த ரோடில் நிற்பாங்க. நின்றுட்டு வந்துட்டு இந்த சைடு போங்க, இந்த சைடு போகாதீங்க, இங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கையை வச்சு என்ன பண்ணுவாங்க, சைகை கொடுப்பாங்க. அதுக்கு அர்த்தம் வந்துட்டு டைரனின்னு அர்த்தம் கிடையாது. ஒரு பண்ணுறால பண்ணுறது வந்துட்டு டைரனின்னு அர்த்தம் கிடையாது. டைரனி அப்படின்னா கொடுங்கோல் ஆட்சின்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அது வந்துட்டு அவர் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கல. ஆனால் உண்மையிலே சுதந்திரம்னா என்ன அப்படிங்கிறத அவர் வந்துட்டு இம்போஸ் பண்ண நினைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு போலீஸ்மேன் வந்துட்டு வேலை பார்க்குறது அது ஒன்றும் அப்படி சொல்கிறது உங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, உங்கள் சுதந்திரத்தை தடுக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. உண்மையான சுதந்திரமே அவர் கரெக்டாக ஆர்டராக வச்சுருக்காருல, அதுதான் உண்மையான சுதந்திரமே அப்படின்னு சொல்கிறாரு. யூ மே நாட் திங்க் ஸோ, யூ மே பீயிங் இன் ஹரி அண்ட் சீயிங் யுவர் கார் புல்ட் அப் பை ஹிஸ் இன்சோலன்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் ஃபீல் தட் யுவர் லிபர்ட்டி ஹேஸ் பீன் அவுட்ரேஜ்ட். ஸோ நீங்கள் சில டைம் என்ன நினச்சிருக்க மாட்டீங்கன்னா, நினச்சிருப்பீங்க அதனால் சொல்லி யூ மே நாட் திங்க் ஸோ, அதாவது நீங்கள் இந்த மாதிரி நினச்சிருக்க மாட்டீங்க, ஆனால் சில டைம் நினச்சிருப்பீங்க. எப்படின்னா, சில டைமில் நம்ம ரொம்ப ஹரிபரியாக போயிட்டே இருப்போம். அவங்க காரில் என்ன பண்ணுவார்னா, புல் அப்படின்னா வந்துட்டு இங்கே பின்னாடி வாங்கன்னு சொல்லுவார்ல டிராஃபிக் போலீஸ். ரொம்ப ஒரு டிராஃபிக்காக இருந்தால் இல்லை. இன்சூரன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணுறது நம்மளோட சுதந்திரத்துக்கு, அதாவது தனி மனித சுதந்திரத்துக்கு அப்பாற்பட்டது தான். ஏன்னா உங்கள் கார் இங்கே நிற்க வேணாம், உங்கள் கார் அங்கே போய் நிற்கலாம் அப்படின்னு சொல்கிறது அவர் நம்மளை ஒரு ரூல்ஸ் கடியில் நம்மளை கொண்டு வராரு. அது வந்துட்டு அவரோட வேலை. அது நமக்கு எப்படி தோணலாம் அப்படின்னா, ஃபீல் தட் யுவர் லிபர்ட்டி ஹேஸ் பீன் அவுட்ரேஜ்ட். ஸோ உங்களுக்கு என்ன தோணும்னா, கோபம் வரலாம், நம்மளோட லிபர்ட்டியை வந்துட்டு இவங்க பறிக்கிறாங்க, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கார் எங்கேயுமே நிப்பாட்ட முடியல, இவங்க இப்படி நகர்த்த சொல்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம தோணலாம். ஆனால் அது உண்மையிலே வந்துட்டு அவரோட வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன நினைக்கலாம் அப்படின்னா, how dare this fellow interfere with your free use of the public highway. ஸோ நம்ம என்ன நினைக்கலாம், இவருக்கு என்ன தைரியம் இருந்தால் நம்ம இது பப்ளிக் ஹைவே நம்ம இஷ்டத்துக்கு ஃப்ரீயாக அப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், இதில் தலையிடுறதுக்கு இவளுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போலீஸ்மேனை கேட்க முடியாது. ஏன்னா அவர் உண்மையிலே எல்லோரும் சுதந்திரமாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ரூல்ஸை கொண்டு வந்து அவர் வேலை பார்த்துட்ருக்கிறாரு. Then if you are a reasonable person, you will reflect that if he did not interfere with you, he would interfere with no one, and the result would be that
Piccadilly Circus would be a maelstrom that you would never cross at all. ஸோ நம்ம ஒரு உண்மையிலே சென்சிபிளான பர்சனாக இருந்தாங்கன்னா, நமக்கு வந்துட்டு ஒரு விஷயத்தை பகுத்தறிவோடு நம்ம அதை கையாள முடிகிற ஒரு பர்சனாக நம்ம இருந்தோம்னா, நம்ம எப்படி நடந்துக்குப்போம் அப்படின்னா, அதாவது ஒரு போலீஸ்மேன் வந்துட்டு நகருங்க அப்படின்னு நம்ம சொன்னோன்னா நம்ம எப்படி நடந்துப்போம் அப்படின்னா, ரிஃப்ளெக்ட் நம்ம எப்படி அதுக்கு பிரதிபலிப்போம் அப்படின்னா, நமக்கு என்னவே தெரியும், அவர் வந்துட்டு நம்மளோட சுதந்திரத்தில் இன்டர்ஃபியர் பண்ணலைன்னு நமக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் நம்ம மட்டும் கிடையாது, யாரோட சுதந்திரத்துலேயும் அவர் இன்டர்ஃபியர் பண்ண போகிறது கிடையாது. அவர் இப்படி பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கூட்டமான சூழ்நிலை, பிக்கடலி சர்க்கஸ்னால் இந்த ரஷ்ஷான ஒரு ஏரியா வந்துட்டு ஒரு மேல்ஸ்டாம் மாதிரி ஆயிரும் அப்படி சொல்கிறார். மேல்ஸ்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுழல் காற்று வரும்ல, கடலில் வந்துட்டு சுழல் காற்று மாதிரி சூறாவளி வரும்ல, ஸோ அந்த மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம அந்த சுழல் காற்று சூறாவளியை நம்ம யாருனாலையும் கடந்தே போக முடியாது. அந்த இடத்துல இருக்கிறவங்க யாருமே அங்கே போகக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது எல்லாத்தையுமே வந்துட்டு சுருட்டி எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துல அந்த மாதிரி ஒரு இடம் தான் ஒரு டிராஃபிக்கான ஒரு பிளேஸும் கூட. நம்ம எங்கேயுமே போக முடியாத மாதிரி ஆயிரும். அவர் வந்துட்டு இந்த வேலையை அவர் பார்க்கலனா அப்படின்னு சொல்கிறாரு. யூ வில் நெவர் கிராஸ் அட் ஆல். அது வந்துட்டு அந்த சுச்சுவேஷன் எப்படின்னா, ஒரு சூறாவளி மாதிரி, நீங்கள் எங்கேயுமே போக முடியாது, நீங்கள் இந்த மாதிரி இப்போ யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. யூ ஹேவ் சப்மிட்டட் டு அ curtailment of private liberty in order that you may enjoy a social order which makes your liberty a reality. இதில் நம்ம எல்லாரும் வந்துட்டு ஒரு சர்டைன் ரெஸ்ட்ரிக்ஷன், கர்டைல்மெண்ட்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னா அதுக்கு நம்ம எல்லாம் அடிபணிஞ்சு போகிறோம். அது எதுக்காகனா ப்ரைவேட் லிபர்ட்டிக்காக, அதாவது எல்லாருமே வந்துட்டு சுதந்திரமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம சில ரால்ஸை வந்துட்டு ஃபீல் பண்ணுறோம், சில ரூல்ஸை ஃபீல் பண்ணுறோம், சில லாஸ் வந்துட்டு நமக்கு இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். ஸோ இதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோவும் பண்ணி ஆகணும். இப்போ ரோட் ரூல்ஸ்னால் நம்ம நடக்கிற பாதையிலே நம்ம போய் வண்டி ஏற்றிட்டு போனால் அது வந்துட்டு கேஸை போட்டுருவாங்க. ஸோ அது தப்பு. ஸோ இங்கேருந்து நடக்கணும் அப்படின்னா நடக்கிறவங்களுக்கும் டிஸ்டர்ப் வரக்கூடாது. இங்கே வண்டி ஓட்டணும், இந்த இடத்துல லெஃப்ட் திரும்பணும், ரைட்டு திரும்பணும், இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட நல்லதுக்கு தான் வச்சுருக்குறாங்க. அதுதான் ப்ரைவேட் லிபர்ட்டி அப்படின்னு சொல்கிறாரு. ப்ரைவேட்டாக நமக்கு லிபர்ட்டியாக இருக்கிறது அதுதான், அந்த ரூல்ஸ் எல்லாம். அதுக்கெலாம் நம்ம என்ன பண்ணுறோம், அடிபணிஞ்சு தான் நம்ம போகிறோம். இது எதுக்காகனா, உண்மையிலே நம்ம வந்துட்டு லிபர்ட்டி அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்துட்டு மேக் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா இது ஒரு சோஷியல் ஆர்டர், சோஷியலாக இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போது நம்ம எல்லாருமே இந்த சைடு தான் போகணும், ஒரு சைடு வண்டி போகணும், ஒரு சைடு வண்டி வரணும்னு ஃபாலோ பண்ணால் அது எல்லாருமே ஃபாலோ பண்ணாங்கன்னா அது ஒரு சோஷியல் ஆர்டர் ஆகிடுது. அதுதான் உண்மையிலே லிபர்ட்டி. அதுதான் வந்துட்டு நீங்கள் சுதந்திரமாக வாழ்கிறதுக்குரிய ஒரு அர்த்தம், ஒரு ரியாலிட்டியே அதுதான் அப்படின்னு சொல்கிறாரு. Liberty is not a personal affair only, but a social contract. அதாவது சுதந்திரம் அப்படிங்கிறது பர்சனல் அஃபேர் கிடையாது. நம்ம சுதந்திரத்துக்காக, நம்மளோட சுயத்துக்காக மட்டும் இருக்கிறது இல்லை, சுயலாபத்துக்காக இருக்கிறது மட்டும் கிடையாது. அது ஒரு சோஷியல் கான்ட்ராக்ட், மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ரூல்ஸ். கான்ட்ராக்ட்னா என்ன, இதை வந்துட்டு இந்த வருஷத்துக்குலேருந்து இது வருஷத்தையும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு ஒரு உடன்படிக்கை மாதிரி பண்ணுறது தான் கான்ட்ராக்ட். அதே மாதிரி இது ஒரு சமூக உடன்படிக்கை தான் இந்த லிபர்ட்டின்னு சொல்கிறாரு. இட் இஸ் அன் அகாமடேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அகாமடேஷன் அப்படின்னா குழுமமாக சேர்ந்து, இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணுறதும் அகாமடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம வந்துட்டு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறோன்னா, இந்த வெள்ளைக்கோட்டுக்கு இந்த சைடு வந்துட்டு நம்ம நடந்து போகலாம், இந்த வெள்ளைக்கோட்டுக்குள்ளே தான் வெஹிக்கிள் போகணும் அப்படிங்கிறது ஒரு அகாமடேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது வந்துட்டு ஒரு எல்லோரும் சேர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி நிர்ணயிச்சது. ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணுறதா நல்லது. இதை தான் வந்துட்டு அகாமடேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறாங்க. It matters which do not touch anybody else's liberty. Of course, I may be as free as I like. ஸோ இது வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணுறது யாரோட சுதந்திரத்தையும் டச் பண்ணாது. இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா மற்றவங்களோட சுதந்திரத்தை அது வந்து பாதிக்காது. இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது மூலமாக நம்ம மற்றவங்க சுதந்திரத்தை பாதிக்காமல் நம்ம பார்த்துக்கலாம். நான் இஷ்டப்படி நம்ம எப்படி வேணால் இருந்துக்கலாம். இப்போ நான் என் இஷ்டப்படி வாழணும் அப்படின்னா நான் இஷ்டப்படி வாழ்ந்துக்கலாம், அது வந்துட்டு என்னோட விஷயந்தான். ஸோ அவர் எப்படியெல்லாம் வாழலாம் அப்படின்னு சொல்கிறாருன்னா, இஃப் ஐ சூஸ் டு கோ டவுன் த ரோட் இன் அ ட்ரெஸ்ஸிங் கவுன் ஹூ ஷால் சே மீ நே அப்படின்னா, இங்கே நேனா இல்லை. அவன் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ட்ரெஸ்ஸிங் கவுன், அவர் ஒரு மேல், ஆனால் ஒரு ட்ரெஸ்ஸிங் கவுன் போட்டுட்டு ரோட்டில் நடந்து போகிறாரு அப்படின்னா யார் என்ன நடந்து போகக்கூடாதுன்னு சொல்ல முடியும்? யாருமே சொல்ல முடியாது, அது அவரோட இஷ்டம். அதான் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டே போகலாம். யூ ஹேவ் லிபர்ட்டி டு லாஃப் அட் மீ. அதே மாதிரி யாராவது ஒருத்தவங்க இவரை பார்த்தாங்கன்னா, என்னடா இவர் வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் அவனை போட்டு வந்துட்டு இருக்காருன்னு யாராவது பார்த்து சிரிச்சாங்கன்னா அது அவங்களோட சுதந்திரம், அதுக்கும் யாரும் எதுவுமே சொல்ல முடியாது. பட் ஐ ஹாவ் லிபர்ட்டி டு பி இன்டிஃபரண்ட் டு யூ. ஆனால் எனக்கு என்ன சுதந்திரம் இருக்குன்னா,
உங்களிடருந்து நான் வித்தியாசமாக இருக்கிறதுக்கு எனக்கு சுதந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொண்ணு அணிகிற ட்ரெஸ்ஸை ஒரு பையன் அணிஞ்சிக்கலாம், ஒரு பையன் அணிஞ்சிக்கிற ட்ரெஸ்ஸை ஒரு பொண்ணு அணிஞ்சிக்கலாம். நாங்கள் அப்படி அணிஞ்சிட்டு போகிறப்ப சில பேர் வித்தியாசமாக பார்க்க தான் செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா எங்களோட இஷ்டம். நாங்கள் வித்தியாசமாக இருக்கிறதுக்கு யாருக்கிட்டையும் பெர்மிஷன் வாங்க அவசியம் கிடையாது. நம்மளோட சுயத்துக்கு நம்ம வித்தியாசமாக இருந்துக்கலாம், அது தப்பு இல்லை அப்படிங்கிறாரு. And if I have a fancy for dyeing my hair or waxing my moustache, which have been forbid, or wearing an outcoat and sandal, or going to bed late or getting up early, I shall follow my fancy and ask no one's permissions. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, ஃபேன்சி அப்படின்னா சில விஷயங்களை நம்ம ஃபேன்சி அப்படின்னா ஒரு சொல்கிறது மாடர்னாக அப்படி சொல்லலாம், இல்லை சில ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஸ்டைல் பண்ணிக்கணும்னா இப்போ நம்மளோட ஹேரை வந்து டை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நம்ம இஷ்டம் தான். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு மனுஷன் வந்துட்டு அவரோட மீசையை வந்துட்டு வேக்சிங் பண்ணுவாங்கள்ல, வேக்சிங் பண்ணி மீசையை எடுப்பாங்க. யூஸ்வலி லேடிஸ் பண்ணுவாங்கள்ல, கை காலில் வேக்சிங் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்துட்டு மீசையை வந்துட்டு வேக்சிங் பண்ணி எடுக்கிறா அப்படின்னா அவர் இஷ்டம். ஆனால் ஒரு காலத்தில் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இருந்தது. ஆனால் இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அது இஷ்டத்துக்கு அவங்க பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ஓவர் கோட் போட்டுக்கிறதா இருக்கட்டும், சாண்டில்ஸ்னால் வந்துட்டு லேடிஸ்க்குரிய ஸ்லிப்பர்ஸு, அதுதான் சாண்டில்ஸ்னு சொல்லுவாங்க. இல்லை ஜென்ஸோட ஸ்லிப்பர்ஸுமே இப்போ சாண்டில்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சாண்டில்ஸ் போட்டுக்கிறதா இருக்கட்டும், நாங்கள் வேகமாக தூங்க போயிட்டு, அதாவது லேட்டாக தூங்க போயிட்டு வேகமாக எழுந்திரிக்கிறதா இருக்கட்டும், என்னோடய இஷ்டத்துக்கு தன்னோட ஸ்டைல் படி நான் வாழ்கிறதுக்காக இருக்கட்டும், நான் எந்த மேன்கிட்டையும் பெர்மிஷன் கேட்க அவசியம் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, சுய லிபர்ட்டி, ஐ மீன் சுய சுதந்திரம். அதற்கு நம்ம யார்கிட்டையும் பெர்மிஷன் வாங்க அவசியம் இல்லை. I shall not inquire of you whether I may eat mustard with my mutton. ஸோ இப்போ நான் வந்துட்டு மட்டனில் வந்துட்டு கடுகு போட்டு சாப்பிடணுமா வேணாமா அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட வந்து கேட்க மாட்டேன். ஏன்னா அது ஏன் இஷ்டம், என் இஷ்டத்துக்குவே நான் என்ன வேணால் பண்ணிப்பேன் அப்படிங்கிறாரு. And you will not ask me whether you may follow this religion or that. ஸோ நீங்கள் வந்து எங்கிட்ட கேட்க முடியாது, நீங்கள் என்ன ரிலீஜியன் ஃபாலோ பண்ணலாம், நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாமே அதை ஃபாலோ பண்ணலாமேன்னு நீங்கள் வந்துட்டு ஏன்னு கேட்க முடியாது. ஏன்னா ரிலீஜியனை இந்த சாமியை கும்பிடணும், இந்த சாமியை கும்பிடக்கூடாதுன்றது பர்சனல் இன்ட்ரெஸ்ட் தான். இன்ஃபேக்ட் இப்போலாம் வந்துட்டு எப்படி ஆயிடுச்சுன்னா, ரிலீஜியன் இஸ் அ பர்சனல் இன்ட்ரெஸ்ட், ஃபேமிலி இன்ட்ரெஸ்ட் கூட இல்லை. இப்போது அப்பா அம்மா ஒரு ரிலீஜன் இருக்காங்க, கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டு கொஞ்ச நாள் கழித்து அந்த பையனோ ஒரு பொண்ணோ வேறு ரிலீஜனுக்கு மாறுறாங்கன்னா அது அவங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் தான், அது யாருமே நம்ம நிறுத்த முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இதுவுமே அப்படிங்கிறாரு. whether you may prefer Ella Wheeler Wilcox to Wordsworth or Champagne to Shandy. அவங்க என்ன சொல்கிறாங்க இதில், எல்லா வீலர் வில்காக்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா ஒரு அமெரிக்கன் ரைட்டர் அண்ட் போயட். வேர்ட்ஸ்வர்த்துங்கிறது ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர் அண்ட் போயட். ஸோ நீங்கள் உங்களுக்கு அமெரிக்கன் ரைட்டர் பிடிச்சாலும் சரி, பிரிட்டிஷ் ரைட்டர் பிடிச்சாலும் சரி, இந்தியன் ரைட்டர், ஆஸ்திரேலியன், கெனடியன் எந்த ரைட்டர் பிடிச்சாலும் சரி, அது உங்களோட இஷ்டம் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி சாம்பைன் நீங்கள் குடித்தாலும் சரி, ஷாண்டி குடித்தாலும். ஷாம்பைன் அப்படின்னா என்னென்னா ஒயிட் ஒயின், அதை தான் ஷாம்பைன் சொல்கிறாங்க. ஷாண்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது ஒரு பீர் அண்டு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கலந்த ஒரு மிக்சர் மாதிரி, அதாவது லெமனேட் மாதிரி இருக்குது, அது போல் ஆல்கஹால் கிடையாது. ஸோ சாம்பைன்ங்கிறது கிட்டத்தட்ட ஒயின், கிட்டத்தட்ட ஆல்கஹாலிக் தான். ஸோ ஆல்கஹாலிக் ட்ரிங்க் குடித்தாலும் சரி, இல்லை ஆல்கஹால் இல்லாத சாதாரண சோடா, இப்போ நம்ம சாண்டி சோடா கூட எடுத்துக்கோமே, சோடா குடித்தாலும் சரி, அது உங்கள் விருப்பம், யாரும் வந்துட்டு உங்களை எதுவும் கேட்க போகிறதில்ல. In all these and 1,000 other details, you and I please ourselves and has no one else leave. ஸோ இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்குது, அதில் உங்கள் இஷ்டப்படியோ என் இஷ்டப்படியோ நான் என்ன வேணால் பண்ணிக்கலாம். யாருமே உங்கள்கிட்ட இதை ஏன் பண்ணுறீங்கன்னு வந்துட்டு கேட்க போகிறது கிடையாது, அது அவங்களோட இஷ்டமும், அது அவங்களோட வேலையும் கிடையாது அப்படிங்கிறாரு. We have a whole kingdom in which we rule one. ஸோ நமக்கு இப்போ எங்கே வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா, ஒரு நேஷனில் வாழ்ந்துட்டுருக்கோம், ஒரு கிங்டமில் வாழ்ந்துட்டுருக்கோம். அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஒருத்தவர் ரூல் பண்ணுறாரு. Can do what we choose, be wise or ridiculous. ஸோ அங்கே ஒரு ரூலுக்கு அடியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் வந்துட்டு நம்ம இதுக்குள்ளே என்ன பண்ணிக்கலாம், நம்ம எப்படி வாழணுங்கிறத நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துக்கலாம். be wise or ridiculous. வைஸ்னால் அறிவாளித்தனமான, ridiculousனால் காமெடியாக, ஒரு கேளிக்கையாக, இல்லை ஒரு கேலிக்குரியன்னு சொல்லலாம். நீங்கள் அறிவாளியாக இருக்கணுமா இல்லை காமெடி பீஸாக இருக்கணுமான்றது உங்கள் விருப்பம் தான், நீங்கள் எப்படி வேணால் இருந்துக்கலாம். நீங்கள் ஹார்ஷாக இருக்கணுமா இல்லை ஈஸியாக இருக்கணுமான்றது உங்கள் இஷ்டம் தான், இருந்துக்கலாம். நீங்கள் கன்வென்ஷனலாக என்ன அர்த்தம்னா, அதாவது பாரம்பரியமாக ஒரே விஷயத்தை ட்ரெடிஷ்னல்னு சொல்லலாம். ட்ரெடிஷ்னலாக இருக்கணுமா இல்லை மற்றவங்களோட வித்தியாசமாக இருக்கணுமான்றதையும் நீங்களே ஃபாலோ பண்ணிக்கலாம், ஏன்னா அது உங்களோட இஷ்டம். பி ரெடிகுலஸ், பி வைஸ் ஆர் ரெடிகுலஸ், ஹார்ஷ் ஆர் ஈஸி, கன்வென்ஷனல் ஆர் ஆட், இதெல்லாம் நம்மளோட பர்சனல் சாய்ஸஸ். But we step out of the kingdom, our personal liberty of action became qualified by other people's liberty.
ஸோ இந்த ஹோல் கிங்டம் இங்கே ஹோல் கிங்டம் அப்படிங்கிறது எது சொல்கிறாருன்னா நம்மளோட சுய வாழ்க்கையை சொல்கிறாரு. ஸோ அந்த வாழ்க்கையில் நம்ம இஷ்டப்படி எப்படி வேணால் இருந்துக்கலாம். ஆனால் அந்த சுய வாழ்க்கையை விட்டு நம்ம வெளியில் போயிடுறோம் அப்படின்னா, அதாவது பப்ளிக்கு போயிடுறோம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளோட பர்சனல் லிபர்ட்டி, நம்ம சுய சுதந்திரம் என்ன பண்ணணும்னா அடுத்தவங்களோட சுதந்திரத்தையும் நம்ம மதிக்கிற அளவுக்கு இருக்கணும். அடுத்தவங்களோட சுதந்திரத்தையும் நம்ம எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமே தான் நம்ம சுய சுதந்திரம் இருக்கணும் அப்படிங்கிறாரு. I might like to practice on the trombone from midnight till 3 in the morning. ஸோ இவருக்கு வந்துட்டு ட்ராம்போன் அப்படின்னா ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்துட்டு நைட்லேருந்து காலையில் 3 மணி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறது அவருக்கு பிடிக்கும் அப்படின்னா, இஃப் ஐ வென்ட் ஆன் டு த டாப் ஆஃப் த எவரெஸ்ட் டு டூ இட் ஐ குட் ப்ளீஸ் மை செல்ஃப். இவர் என்ன பண்ணுறாரு, இப்போ எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி இவர் வந்துட்டு ட்ராம்போனை ப்ராக்டிஸ் பண்ணுறாருன்னா அவர் இஷ்டத்துக்கு அதை பண்ணிட்டு போகலாம். பட் இஃப் ஐ டூ இட் இன் மை பெட்ரூம் மை ஃபேமிலி வில் அப்ஜெக்ட். ஒருவேளை அந்த இசைக்கருவியை வந்துட்டு நைட்டுலேருந்து 3 மணி வரைக்கும் அவங்க வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க குடும்பத்தில் இருக்க யாருமே தூங்க முடியாது. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, அதை பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் இஃப் ஐ டூ இட் அவுட் இன் த ஸ்ட்ரீட் த நெய்பர்ஸ் வில் ரிமைண்ட் மீ தட் மை லிபர்ட்டி டு ப்ளோ த ட்ரம்போன் மஸ்ட் நாட் இன்டர்ஃபியர் வித் தியர் லிபர்ட்டி டு ஸ்லீப் இன் குவைட். இதே வந்துட்டு அவர் வீட்டிலேருந்து தெருவில் போய் வாசித்தார் அப்படின்னா சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களோட இந்த இஷ்டத்துக்கு இந்த ட்ராம்போனை வாசிக்கலாம் அப்படிங்கிற சுதந்திரம், நாங்கள் இஷ்டத்துக்கு எங்கள் நேரத்தில் தூங்கலாம் அப்படிங்கிற சுதந்திரத்தை பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நெய்பர்ஸ். அதாவது நீங்கள் எப்படி இஷ்டத்துக்கு வாசிக்கிறீங்களோ அதே மாதிரி எங்களோட பீஸ்ஃபுல்லாக தூங்குறது எங்கள் லிபர்ட்டி, அதில் வந்துட்டு நீங்கள் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, எங்களை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. There are a lot of people in the world and I have to accommodate my liberty to their liberty. அதாவது இந்த உலகத்தில் நிறைய மக்கள் இருக்காங்க, அவங்க கூட நம்ம என்ன பண்ணணும், சுதந்திரத்தை ஷேர் பண்ணிக்கணும். அவங்களோட சுதந்திரத்தை நான் மதிக்கணும், நான் என்னோட சுதந்திரத்தை அவங்க மதிக்கணும். இல்லை அகாமடேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அலோவ் பண்ணணும். ஸோ என்னோட சுதந்திரத்தை அவங்க அலோவ் பண்ணணும், அவங்களோட சுதந்திரத்தை நம்ம அலோவ் பண்ணணும். we are liable to forget this. இதில் liable அப்படின்னான்றது ரெஸ்பான்சிபிள். ஒரு liablesனால் மோஸ்ட்லி வந்துட்டு சொல்லுவாங்க லா இல்லைனா ரூல்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இது என்ன பண்ணுறோம், அதை செய்கிறதுக்கு மறந்துடுறோம் அப்படிங்கிறாரு. நம்ம இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு மறந்துடுறோம். And unfortunately, we are much more conscious of the imperfections of others in the respect than our own. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படின்னா கவலைக்கிடமாக நம்ம என்ன பண்ணுறோம், வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறோம்னா நம்ம அடுத்தவங்களோட குறைகளையே நம்ம பார்த்துட்ருக்கோமே தவிர்த்து நம்மளோட குறைகளை நம்ம பார்க்குறதில்ல அப்படிங்கிறாரு. A reasonable consideration for the rights or feeling of others is the foundation of social conduct. அதாவது மற்றவங்களோட ஒரு ரைட்ஸுக்கும் மற்றவங்களோட ஒரு உணர்வுகளுக்கும் நம்ம மதிப்பு கொடுக்கறது மட்டும்தான் சோஷியல் கான்டாக்ட். அதாவது கான்டாக்ட்னா பிஹேவியர், சமூக பிஹேவியர்ஸ் இருக்குல்ல, சமூக நலனை நம்ம கருத்தில் கொண்டு தான் வந்துட்டு நம்மளோட ஃப்ரீடம் இருக்கணும். நம்ம போய் அடுத்தவங்களோட ரைட்ஸையோ அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸையோ நம்ம வயலேட் பண்ண முடியாது. அதுதான் வந்துட்டு ஒரு ரீசனபிள் கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. மற்றவங்க மேலே ஒரு கன்சர்னாக இருக்கணும், அவங்களோட ஃபீலிங்ஸையோ ரைட்ஸையோ வந்துட்டு நம்ம போய் சொல்லக்கூடாது. அப்படி நம்ம கன்சிடரேஷனாக இருக்கிறது தான் என்ன சொல்கிறது, ஃபவுண்டேஷன் ஆஃப் சோஷியல் கான்டாக்ட். அதாவது சொசைட்டியில் நம்ம நடந்துக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கேரக்டர் அதுதான் அப்படிங்கிறாரு. இட் இஸ் த ஸ்மால் மேட்டர் ஆஃப் கான்டாக்ட். இது வந்துட்டு ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த பிஹேவியர் வந்துட்டு ரொம்ப சின்னதாக தான் தெரியுது. In the observance of the rules of road that we pass judgment upon ourselves. நம்ம இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணுறோம், மற்றவங்க மேலே நம்ம ரூல்ஸ் சொல்கிறோம், நீங்கள் அந்த சைடில் நடக்கக்கூடாது, நீங்கள் ஏன் இப்படி போகிறீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் டிக்ளேர் தட் we are civilized or uncivilized. இந்த மாதிரி நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதாலையோ நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறீங்க நம்ம மற்றவங்கள்ட்ட ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுறதாலையோ நமக்குள்ளே நம்ம சொல்லிக்கிறோம்ல இந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறப்ப நம்ம மற்றவங்களுக்கு இது எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளை வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நாகரிகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எப்போ வெளியே காமிச்சிக்கலாம்னா இந்த மாதிரியான ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப தான் மற்றவங்களுக்கு தெரியும். நம்ம இஷ்டத்துக்கு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாமல் போயிட்டு இருந்தால் என்ன இவன் அறிவு இருக்கா இல்லையான்னு தெரில, ரூல்ஸ் தெரிஞ்சுதான் தெரில, அதில் படித்தவனா இல்லையான்னு தெரில அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க, அறிவு இருக்கா இல்லையான்னு தெரிலன்னு. ஸோ நம்ம ஒரு சிவிலைஸ்டாக இல்லை நம்ம ஒரு நாகரிகமானவர்களா இல்லை நாகரிகமற்றவர்களா அப்படிங்கிறது இந்த மாதிரியான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறப்ப தான் வெளியே தெரியும் அப்படிங்கிறாரு. The great moment of heroism and sacrifices are rare. ஸோ அதாவது பெரிய ஹீரோயிசம் பண்ணலாம், அதாவது பெரிய தியாகம் பண்ணலாம் அப்படின்னு இப்போ நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அது வந்துட்டு ரொம்ப ரேராக தான் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாருமே லிபர்ட்டியாக தான் இருக்கோம். ஸோ நம்ம பெருசாக தியாகம் பண்ணவும் தேவை கிடையாது, ஒரு பெரிய ஹீரோயிசம் பண்ணுறதுக்கும் தேவையில்லை. It is a little habit of commonplace intercourse that make up the great sum of life.
and sweeten or make bitter the journey. இதில் intercourse அப்படின்னா டீலிங்ஸ். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் பொது வெளியில் இந்த மாதிரியாக நம்ம ஃபாலோ பண்ணுற சில விஷயங்கள் தான் ஒரு வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு வருதான். எப்படின்னா அந்த நம்ம வாழ்க்கையோடைய அந்த பாதை வந்துட்டு இனிப்பாக இருக்கணுமா இல்லை கசப்பாக இருக்கணுமா அப்படிங்கிறது இந்த மாதிரியான மற்றவங்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாத ஒரு நல்ல ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலமாக தான் வளருது அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாரு. இதோட இந்த லெசன் முடியுது. ஆத்தர் இன்ஃபர்மேஷன். Alfred George Gardiner was a British journalist and author. ஆல்ஃப்ரெட் ஜார்ஜ் கார்டினருங்கிறவர் பிரிட்டனை சேர்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட்னா பத்திரிகையாளர். அவர் ஒரு எழுத்தாளரும் கூட. He was a prolific essayist and his style and subject matter easily qualified him to be categorized as what English would call a very civilized gentleman. ப்ராலிஃபிக் அப்படின்னா மற்றவர்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எஸ்ஏயிஸ்ட். அவர் எஸ்ஏயிஸ்ட்னா கட்டுரையாளர். அவரோட அந்த ஸ்டைல், எழுதுகிற ஸ்டைலாக இருக்கட்டும், அவர் எழுதுகிற சப்ஜெக்ட் மேட்டர் அதாவது கருத்தாக இருக்கட்டும், எப்படி வந்துட்டு அவரை ஈஸியாக கேட்டகரைஸ் பண்ணோம் அப்படின்னா அவர் எப்படி குறிப்பிடும் அப்படின்னா இங்கிலீஷில் வந்துட்டு இவர் ஒரு சிவிலைஸ்டு பர்சன் அப்படின்னு சொல்லலாமா. சிவிலைஸ்டு ஜென்டில்மேன், அதாவது நாகரிகமான ஒரு ஜென்டில்மேன் சொல்கிறது இவரோட கதை கருத்துக்கள்லேருந்தே நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறாரு. His essay includes on habits, on being tidy, and on talk and talkers, on the rule of the road, which was included in one of the Gardiner's compilation titled Leaves in the Wind and was published under his pseudonym Alpha of the Plough. ஸோ இவருக்கு எஸ்ஏஸ் என்னென்னா இந்த ஆன் ஹேபிட்ஸ், ஆன் பீயிங் டைடி, ஆன் டாக் அண்ட் டாக்கர்ஸ், ஆன் த ரூல் ஆஃப் த ரோட், இதெல்லாமே வந்துட்டு அவர் எழுதின எஸ்ஏஸ் தான். ஸோ கம்பைலேஷன் அப்படின்னா எல்லா எஸ்ஏகளும் ஒன்று திரட்டுறது. நிறைய எஸ்ஏ ஒன்று திரட்டி ஒரு புக்காக அவன் பப்ளிஷ் பண்ணுறது. அப்படி என்ன பப்ளிஷ் பண்ணியிருக்காருன்னா என்ன புக்குனா லீவ்ஸ் இன் த விண்ட் அப்படிங்கிற ஒரு கம்பைலேஷனாக அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. எந்த சூடோனிம் அப்படின்னா அந்த அவங்களுக்குனே எழுதுறதுக்காகவே ஒரு பேர் வச்சுக்கிறது தான் சூடோனிம். அது என்ன சூடோனிம் அப்படின்னா ஆல்ஃபா ஆஃப் த ப்ளோ அப்படிங்கிறது தான் இவரோட சூடோனிம். ஆல்ஃப்ரெட் ஜார்ஜ் கார்டினரோட சூடோனிம் என்னென்னா ஆல்ஃபா ஆஃப் த ப்ளோ. டிஸ்கஷன் செஷன். இந்த செஷனில் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா உண்மையிலே ஆத்தர் சொல்கிற லிபர்ட்டி அப்படிங்கிறத நிறைய இடத்துல நம்மளே வந்துட்டு மீறுறோம் அப்படிங்கிறது தான் நானும் கற்றுக்கிட்டேன். நம்ம லிபர்ட்டி அப்படிங்கிறது மற்றவங்களும் பாதிக்கப்படக்கூடாது. நிறைய விஷயங்களை நான் பார்த்துருக்கேன். இது எப்படின்னா நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறப்பே பார்த்துருக்கோம். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணிகிட்ருப்போம். பின்னாடி ஒருத்தவங்களுக்கு வருது அஃபெக்ட் ஆகுதோ இல்லை நம்ம வந்துட்டு ஹார்ன் அடிக்காமல் டர்ன் ஆகிறதா இருக்கட்டும், மற்றவங்களுக்கு அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறப்போ மற்றவங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அவேர்னஸான ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு தான் நிறைய ஒரு ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் நடக்குது. ஆனால் இப்போலாம் முன்ன விட நல்ல டிராஃபிக் ரூல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்மெட் போட்டு போகாமல் இருக்கிறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு தாட். முன்னைக்கு இப்போ நம்ம எவ்வளவோ பரவாயில்ல, ஆனால் இனி வந்துட்டு இன்னும் ரொம்ப சூப்பராக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட வந்துட்டு ஒரு ஐடியா. ஏன்னா இன்ஃபேக்ட் நம்ம யங்கர் ஜெனரேஷன்னா நீங்கள் எங்களோட யங்கர் ஜெனரேஷன். ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறீங்க, நீங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இனி வரப்போகிற ஃப்யூச்சர் ஜெனரேஷன் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியா. உங்களுக்கு என்ன இந்த லெசன்லேருந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இந்த சேனலில் நான் டிஎன் சிலபஸ் இங்கிலீஷ் லெசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த லெசன்ஸை வாட்ச் பண்ணி இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, இதில் இந்த இடத்துல இப்படி வந்திருந்தா இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த சேனலில் வந்துட்டு நீங்கள் அனுப்பி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அனுப்பி ஷேர் பண்ணிக்கோங்க. விஷிங் யூ abundance in knowledge. Thank you so much.